நம்ம ஹரிணி ஒரு ஆபத்தான நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. அதுல இருந்து ஹரிணிய காப்பாத்தி அவ உயிர் பிழைக்கணும்னா அதுக்கு நான் குழந்தை பெத்து என்னோட தொப்புள் கொடியில இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்துதான் ஹரிணிய குணப்படுத்தி காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஹரிணிக்கு சோதனையை கொடுத்த கடவுள் என் மூலமாவே அதுக்கு தீர்வையும் கொடுத்துட்டாரு. நான் இப்போ கர்ப்பத்தை சுமந்துட்டு இருக்கிறதே ஹரிணிக்காக தான். ஹரிணி நிறைய புண்ணியம் செஞ்சவ, யோகக்காரி. அவளுக்காகவே இந்த கரு உருவான மாதிரி இருக்கு. பிறக்கும் போதே அக்கா உயிரை காப்பாத்துற கடமையோட ஹரிணிக்கு தம்பியோ தங்கச்சியோ என் வயித்துல பிறக்க போறாங்க. என் குழந்தைங்கள அந்த கடவுள் பரிபூர்ணமா ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தான் கொடுப்பன இல்ல, என் விதிதான் அதுக்கு காரணம். அத்த என்ன மன்னிச்சுக்கோங்க. சீதா வேண்டாம், நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் தான் மன்னிப்பு கேட்கணும். சீதா முதலியே ஹரிணியை பத்தி என்கிட்ட சொன்னா, நான் தான் அதை நம்பல. சீதா மேல இருந்த கோவத்தினாலதான் சீதா போய் சொல்றான்னு நினைச்சு நான் அமைதியா இருந்துட்டேன். தப்பு ஏன் மேலதான். என்னதான் நீங்க எல்லாரும் மன்னிக்கணும். அண்ணா, தப்பு செஞ்சது நீங்களோ அண்ணியோ இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சதியே நடந்திருக்கு. மாப்பிள்ள, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஹரிணிக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது சத்தியமா எங்க யாருக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சவதான், ஆனா ஹரிணி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். ஹரிணியும் என் மேல பாசம் வச்சிருக்கா. இது 100% உண்மை. ஹரிணிக்கு நோய் குணமாகணும், அதுக்கு சீதா குழந்தைய பெத்துக்கணும்னு இப்பவும் நான் ஏங்குறேன். பிரியா குழந்தைங்களுக்கு போட்டியா சீதா பெத்துக்கிற குழந்தை வந்துருமோன்னு தப்பா நினைச்சுதான் சீதாவோட கருவை கலைக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சீதா, நீயும் என்ன மன்னிச்சிரு. ஹரிணிக்கு குணமாகணும், அதுதான் எனக்கு வேணும். மாமி, ஐயோ பாப்பா, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? எங்க அது எங்கிட்ட கொடு 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 கொடு. ஹரிணி, ஹரிணி இங்க வாமா, வா வா. செல்லம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஹரிணி குட்டி, செல்லம் வா 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 வா. ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நான் சொன்ன ஸ்டோரி எல்லாம் சொன்னியா? சொல்லல. ஏன் சொல்லல? சீதா, நீ உண்மையிலேயே ரொம்ப பொறுமைசாலிதாமா. என்னால கூட இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது. எனக்கும் எவ்வளவோ சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கு. நான் பொறுமையா இருந்திருக்கேன். ஆனா உன் அளவுக்கு பொறுமையா என்னால கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது. கஷ்டத்தை தாங்கிக்கிற பொறுமை, எதையும் செய்யற தியாகம், இதெல்லாம் உன்கிட்ட தான் இருக்குமா. இந்த குடும்பத்தை கண்டிப்பா நீ காப்பாத்திடுவ. எனக்கு உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துடுச்சு.